கடந்த பல வருஷமா சிறந்த குணச்சித்திர நடிகராகவும் அதே போல சிறந்த காமெடியனாகவும் நம்ம எல்லாரையுமே சிரிக்க வச்சுக்கிட்டு இருந்த மதன் பாபு இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லை. இப்படி இருக்க மதன் பாபு இன்னைக்கு சாயந்தரம், அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் ஒட்டுமொத்தமா நம்ம எல்லாரையும் விட்டு அவரு நிரந்தரமாக பிரிஞ்சு போயிட்டாரு. ஸோ அவரு போறதுக்கு முன்னாடி அவர் பேசின ஒரு வீடியோ ஒன்று தற்போது இணையத்துல வெளியாயிருக்கு. அவங்களுடைய குடும்பத்தார் தரப்புல இருந்தே பாத்தீங்கன்னா மதன் பாபு அவர் பேசின அந்த கடைசி வீடியோ அப்படின்னு சொல்லி அவங்க வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோ தற்போது படு வைரல் ஆகிட்டு இருக்கு. அப்படி மதன் பாபு அந்த வீடியோல அவர் என்னதான் பேசியிருக்காரு அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் இங்க நீங்களே பாருங்க. வயசானவங்களுக்கு வணக்கம். ஜெயிக்கணுமா இதை பாருங்கன்றது உண்மைதான். ஏன்னா நீங்கள் யார், உங்கள் சிச்சுவேஷன் என்ன, உங்கள் நேச்சர் ஆஃப் ஜாப் என்ன, உங்கள் வயசு என்ன, உங்கள் ப்ராப்ளம் என்ன, எதுவுமே தெரியாது. ப்ராப்ளம் தெரிஞ்சு அதுலேருந்து வெளியில் வந்தால் தானே ஜெயிக்க முடியும். ஏன்னா ஒரு இளம் தாயை பொறுத்த மட்டும் நல்ல ஸ்கூலில் சேர்த்தேன், அத்தனை அம்யூனிட்டிஸும் பண்ணி கொடுத்தேன், ஆனால் அந்த பையனுக்கு படிப்பு வரலன்றது ப்ராப்ளமாக இருக்கலாம். ஒரு வேலையில்லா பட்டதாரிக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து எனக்கு ஏற்ற வேலை கிடைக்கல, கண்ட வேலையெல்லாம் கிடைக்கிது, அதெல்லாம் நான் பார்க்கணுமான்றது இருக்கலாம். வேலையும் கிடச்சி கல்யாணமாகி புருஷன் பொண்டாட்டி இருக்கும்போது எல்லாம் இருக்குது. ஆனால் எங்களுக்குள்ளே ஒத்தே போகலை. வீட்டுக்குள்ளே வந்தால் எலியும் புனியுமா இருக்கும். எப்போ பார்த்தாலும் சண்டை தான் இருக்குது. அது கொஞ்சம் மாறினா பிரமாதமாக இருக்குன்னு தோணலாம். ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் எல்லா பிஸ்னஸையும் இல்லாமல் இன்னொரு பிஸ்னஸில் ஜாஸ்தி கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த பிஸ்னஸில் எஃபர்ட் போட்டு பணத்தை போட்டால் எவனோ ஜெயிக்கிறான், இவர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பார். அதை நினைக்கலாம். வயசானவங்களுக்கு அவங்க ஜெயிக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன், முதுகு வலி, முட்டி வலி, இதுலேருந்து வெளியில் வந்தாலே ஜெயிக்கிற மாதிரி. இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு வந்துருமா? இதுலேருந்து வெளியில் வந்து ஜெயிச்சிட முடியுமானா ஜெயிக்கலாம்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதற்கு பல விஷயங்கள் சொல்கிறாங்க. அதில் முக்கியமான விஷயம் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க. இதில் கோவேன்னு ஒரு ஆங்கில அறிஞர் ரொம்ப சிம்பிளாக சொன்னார். 4 சுவர் ஒரு ரூமில் ஒரு ஏணி இருக்குது, அதை சுற்றி 4 ரூம் இருக்குது. இப்போ இந்த பக்க சுவத்தில் ஏறி அந்த பக்கம் இறங்கினா அதே மாதிரி ஒரு ஐடென்டிக்கல் பிளேஸ், இதே மாதிரி ஒரு ரூம். இந்த பக்கம் ஏறி அந்த பக்கம் இறங்கினா எல்லா இகபர சுகங்கள், அவங்களுக்கு என்ன வேணும், எல்லா நாட்டுக்கும் போகிறதுக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட்டு, அங்கே போய் தங்கிறதுக்கு உள்ள வசதி அத்தனையும் இருக்குது. இந்த பக்கம் ஏறி இறங்கினா அவங்களுக்கு காசு, பணம், வெற்றி, சந்தோஷம் எல்லாம் இருக்குது. அதே இந்த சுவத்தில் ஏறி இறங்கினா அங்கே 2 சிங்கம் புலி பட்னியாக பார்த்துட்ருக்கு. இப்போது ஏணியில் ஏறுறது உங்கள் உழைப்புன்னு வச்சுக்கோங்க. எந்த ஏணியில் அந்த சுவத்தை சாய்க்கிறீங்கன்றது உங்கள் ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா அந்த பக்கம் சாய்ச்சவங்க அவங்க இதே மாதிரி ஒரு இடத்துல இருக்காங்க. சில பேர் சொல்கிறான் 40 வயசு வரைக்கும் நானும் பண்ணிகிட்டே இருக்கேன், ஒரே இடத்துல தான் இருக்கேன்றான். மிச்சவன் நான் உலகத்தில் பார்க்காதது இல்லைடா, நான் எவ்வளோ அனுப்பிச்சாச்சுன்றான். ஆனால் கையில் காசு இருக்காது, வெற்றி இருக்காது. சில பேருக்கு அந்த வெற்றி, சந்தோஷம், பொருள் எல்லாம் கிடைக்குது. சில பேர் அவ்வளோ செலவு பண்ணி அவன் வியாபாரத்தை ஆரம்பித்து அவ்வளோ கடன் வாங்கி இப்போ கடன் ஜாஸ்தி ஆகிட்டு தற்கொலை பண்ணிக்கலாமான்ற நிலையில் இருக்காங்க. அவனுடைய முதலீடு, உழைப்பு அத்தனையும் பாழாக போகுது. அதுக்கு என்ன காரணம்? இது என்ன ஃப்ளூக்கா? அந்த பக்கம் சுவர் என்னன்னு தெரியாது, உழைக்கிறோம், ஃப்ளூக்கானா இல்லை, அதை ஜட்ஜ் பண்ண முடியுங்கிறாங்க. அதைத்தான் நம்ம வந்து வரும் நாட்களில் பேச போகிறோம். ஏன்னா 99ங்கிறது 100 ஆனால் தான் முழுசாகும். இப்போ தண்ணியை 100 டிகிரி ஆனால் தான் கொதிநிலை ஆகும், 99 டிகிரி கொதிநிலை ஆகாது. அது மாதிரி 0 டிகிரி ஆனால் தான் ஐஸ் ஆகும். 1 டிகிரி 2 டிகிரியிலேருந்து ஐஸ் ஆகாது. அது மாதிரி நீங்கள் 99% கரெக்டாக இருக்கீங்க, அந்த 1% ஆகும்போது ஃபுல்லாக ஆகிடுவீங்க. நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இதை உங்களை சுற்றி இருக்கிறவங்க யார் நம்புகிறாங்களோ இல்லையோ, நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் நல்லவர், வல்லவர், புத்தாலி, கடவுளுக்கு உங்களை பிடிச்சிருக்கு.